ஒன்றிய அரசு தேர்தல் ஆணையத்தை அவருடைய கைப்பாவையாக பயன்படுத்தி வாக்காளர் பட்டியலில் பல்வேறு குளறுபடிகள் செய்து வருகிறார்கள். குறிப்பாக 2023ஆம் ஆண்டுக்கு பின்பு அந்த வாக்காளர் பட்டியல் பெயர் சேர்த்துள்ளவர்களுக்கு 12 வகையான ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட வேண்டும், இல்லை என்றால் அந்த வாக்காளர் பட்டியலிருந்து பெயர் நீக்கம் செய்யப்படும் என்று அறிவுறுத்தியிருக்கிறார்கள். ஆனால் நமது தமிழ்நாட்டினுடைய மாண்பு முதலமைச்சர் அவர்களும் தெற்கே இருக்கக்கூடிய அனைத்து மாநிலத்தினுடைய அரசியல் தலைவர்களும் சொல்லுகின்ற கருத்து என்னவென்றால், அந்த ஆவணங்களில் ஆதார் அட்டை மற்றும் ரேஷன் கார்டை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கிறார். ஆனால் இந்த ஒன்றிய அரசாங்கம் ஆதார் அட்டையை அந்த ஆவணங்களில் ஒன்றாக எடுத்துக்கொள்ள மாட்டேன் என்கின்ற ஒரு பிடிவாதமோடு இருப்பதில் ஏதாவது உள்நோக்கம் இருப்பதாக கருதுகின்றோம். இவர்களுக்கான தனியான ஒரு அரசாக இவர்களுக்கு வாக்காளர்களை குறிவைத்து செய்யப்படுகின்ற பணியாக கருதி நமது முதலமைச்சர் அவர்களோட வழிகாட்டுதலோடு நம்ம நாடாளுமன்ற அவையில் தொடர்ந்து அந்த எஸ்ஐஆர் என்று சொல்லப்படக்கூடிய நீக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை நாடாளுமன்ற அவையில் வைத்து வருகின்றோம். இது எதிர்காலத்தில் தமிழ்நாட்டிலும் வடமாநிலத்தில் வசிக்கக்கூடியவர்கள் நிரந்தரமாக வசிக்காதவர்களுக்கும் வாக்குரிமையை கொடுத்து தமிழ்நாட்டினுடைய மக்களுடைய உரிமைகளுக்கு கெடுக்கின்ற வகையில் செய்யக்கூடிய பணியாக இந்த தேர்தல் ஆணையம் செய்கின்ற பணியை பார்க்கின்றோம். நிச்சயமாக முதலமைச்சர் இதற்குண்டான அவருடைய ஆலோசனையினுடைய அடிப்படையில் அதை தடுப்பதற்குண்டான அனைத்து முயற்சிகளும் நாடாளுமன்ற அவையில் நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து எடுத்து வருகிறோம் என்று சொல்லிக்கொள்கிறேன்.